ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரே சார்ட்ல நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போதான் நான் சொல்ல வரது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டர்டே க்ளோஸ் 25,100 நியர் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆகும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது ஆப்பனன்ட் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா, அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நமக்கு நம்ம பை ஆகும் அப்படிங்கறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைசஸ் செலக்ட் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம எப்பவுமே ஒரு கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் 180க்கு மேல சஸ்டைன் ஆகணும். ஸோ அப்படி சஸ்டைன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா மொமெண்டம் அந்த சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இன்கேஸ் அது 180 பிலோ வந்துருச்சுன்னா நம்ம ஃபர்தரா புட் ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது நம்ம எப்படி கம்பேர் பண்ணி இன்னைக்கு நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸை செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஸோ நியர் 25,200 கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா, அதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தி மணி கால் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இந்தி மணி கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25,100 கால் ஆப்ஷன். ஓகேவா, ஸோ அப்படி எடுக்கும்போது புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 25,300 புட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுல நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகேவா, பிளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்க என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்ட்ரைக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 25,300 புட்டு வேணும். ஸோ நான் பாத்தீங்கன்னா 25,300 அப்படிங்கறது டைப் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 25,300 புட் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சார்ட் ஃபார்மேட்ல இருக்குது. பட் புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு லைன் ஃபார்மேட்ல இருக்குது. இந்த லைனை நம்ம சின்ன செட்டிங்ஸ் மூலமா நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் மாதிரி தான் ஆட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு ஓகே, ஸோ இது இண்டிகேட்டர் மாதிரி ஆட் ஆகும். ஸோ அப்படியே அந்த இண்டிகேட்டர்ல செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஸ்டைல் இருக்கும். இந்த ஸ்டைல்ல இந்த லைனை பாத்தீங்கன்னா கேண்டில்ஸா மாத்திக்கோங்க. ஓகே, கேண்டில்ஸா மாத்திட்டு உங்களுக்கு கலர் கன்ஃபியூஷன் இதுக்காக என்ன பண்ணுங்க, இந்த பாடியோட கலரை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. புட் ஆப்ஷனுக்கு நான் ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். ஓகே, அப்படியே நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகல. ஓகே, ஸோ இதுல இன்னொரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல இருக்கும். ஓகே, ஸோ இதை ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றது மூலமா நம்ம யூஸ்வலா நம்பர்ஸ்குள்ள கொண்டு வந்துடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரெகுலரை மாத்திக்கோங்க. பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இதை ரெகுலர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ரெகுலர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா பிரைஸ் எவ்வளவு இருக்குதோ அந்த பிரைஸ்க்குள்ள வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வச்சு நம்ம இன்னைக்கு என்ன ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். கால் ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா 110 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலா இருந்தது. ஓகே, ஸோ 25,100 கால் ஆப்ஷன் நமக்கு 110 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 180 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது 180 ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 அப்படிங்கிறது சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கால் ஆப்ஷன் 110 அபோவ் இருக்குது. ஓகே, இது நம்ம 25,300 புட் அப்புறமா 25,100 கால் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இது ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆகணும் அப்படின்னா நமக்கு புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா, புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும், இல்லைன்னா பை ட்ரெண்ட்ல இருக்கும். ஓகே,
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து 25,200 நியர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்படி க்ளோஸ் ஆகும்போது நம்ம 25,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 25,100 கால் ஆப்ஷன் அண்ட் 25,300 புட் ஆப்ஷன், இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து புட் ஆப்ஷன் 300 புட் ஆப்ஷனையும் 100 கால் ஆப்ஷனையும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து புட் ஆப்ஷன் நமக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆகணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். தட் மீன்ஸ் வந்து 180 அபோவ் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன இருக்குது, 180 வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 180க்கு மேலே வந்து சஸ்டைன் ஆகலை. ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் 25,100 காலில் நம்ம வந்து கரெக்டாக ஒரு 130 ரூபா ரேஞ்சில் வந்து பை என்ட்ரி சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து 180 வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ 130லேருந்து 180 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து கிடைச்சது. ஓகே, ஸோ டார்கெட் வந்து எக்ஸாக்டா 180ல பட்டு மறுபடியும் வந்து ஃபால் ஆகுது. புட் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து வந்து ரிவர்சல் கிடைக்குது. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 110 அப்படிங்கிறத நம்ம வந்து பை ப்ரைஸாக வந்து சொல்லியிருந்தோம். பட் இது 110ல வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன எஸ்எல்ல வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நமக்கு வந்து கால் ஆப்ஷன் வேணும்னா கால் ஆப்ஷனோட அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கோட புட் ஆப்ஷன் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரைக் வந்து கம்பேர் பண்ணிக்கிறீங்களோ ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி உங்களோட லெவல்ஸை வந்து அக்யூரேட்டாக வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே நம்மளோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 110லேருந்து 180 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். இது வந்து முழுக்க நம்ம கிளாஸஸில் வந்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.